ஹாய் எவ்ரிவான், இது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். மிஸ்கி $1,000,000 கெஸ்ட் கொரியன் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது வீடியோ போட்டே ஆகணும்ட்டு நாம பார்க்காம இருக்கிற மீதி 3 எபிசோடான 14, 15, 16 3ஐயும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் எடுத்துட்டு வந்துட்டேன். ரெடியா? இன்னைக்கே இந்த ட்ராமாவை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோயினோட $1,000,000 சம்பாதிக்கிற எல்லா முயற்சியையும் கேங்ஸ்டரை வச்சு தோக்கடிச்சது யாரு? அந்த லேடி பாஸ் தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வந்திருக்கும். அதை நேரடியாக அந்த லேடி பாஸ் கிட்டே வந்து கேட்டுடுறாங்க. இதுல இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம். இவ்வளவு நாள் நீ என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணல, இனிமே நான் உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாருன்ட்டு இவங்க கிட்ட சாபதம் விட்டுட்டு இருப்பாங்க. அப்படிதான் ப்ரீவியஸ் பார்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த பார்ட் ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் லேடி பாஸ் கிட்ட ஒன்னு இனிமே என்ன பண்ண போறேன் பாருன்ட்டு வீரவசனை பேசிட்டு அங்கேருந்து வர, இந்த பொண்ணுல நீ என்ன பண்ணாலும் அதை நல்லா ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுக்கோ. ஏன்னா உன்னோட ஒவ்வொரு செயலையும் பாதிக்க போறது ஹீரோவா தான் இருப்பான் அப்படின்ட்டு இந்த அம்மா ஹீரோவை இழுத்து போட்டுருது. ஹீரோனுக்கா வரதே கோவம் அடிக்கிற மாதிரி பாஞ்சுறாங்க. ஏய், அவனை பத்தி பேசாத, நீ என்ன பண்ணிடுவ, நீ அவனை இங்க பாரு, அவனை ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கே, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இவங்க சண்டைக்கு வராங்க. இருக்க செக்யூரிட்டிஸ் ஹீரோயினை பிடிச்சி தடுத்து நிறுத்த கரெக்டா அங்க ஹீரோ வந்து சேர்றாரு. சரி விடுவா, பாத்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வராரு. வந்து சொல்றாரு, நீங்க எதுக்கு அவனை தனியா பிரச்சனைக்கு போயிடுறீங்க? உங்க பக்கம் நான் இருக்கேன், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம 2 பேரும் இனிமே என்ன பண்ணாலும் சேர்ந்து தான் பண்ணணும். சிரிச்சாலும் சேர்ந்தா சிரிக்கணும், அழுதாலும் சேர்ந்து அழணும். யாராவது அவங்களுக்கு அடிக்க போனாலும் நீங்க என்ன கூப்பிடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் தான் செய்யணும். அதை விட்டுட்டு நீங்க ஏன் தனியா போறீங்க? உங்களுக்கு என்னோட ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயினா பாவமா ஹீரோவை பார்த்துட்டு, நான் என்ன செஞ்சாலும் அது உனக்கு ஆபத்துல முடிஞ்சிடும் போல இருக்கேடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோல வந்துட்டு போட்டுமே, இனிமே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, உங்களுக்கு சப்போர்ட்டா எப்பவுமே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன $1,000,000 காசு தானே சம்பாதிக்கணும், பாருங்க எப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் அந்த காசை கொடுக்குறேன் பாரு அப்படின்ட்டு. ஹீரோவை பார்த்தது ஹீரோனுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி உத்வேகம் வருது. கரெக்டா, நம்ம $1,000,000 சம்பாதிக்கணும். ஆனா இந்த வாட்டி அந்த பாய் ஃப்ரெண்டுக்காகவோ அந்த லேடி பாஸுக்காகவோ இல்ல, நமக்காக, உனக்காக, எனக்காக, நம்ம இழந்த எல்லாத்தையும் திருப்பி நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்காக நாம அந்த காசை சம்பாதிச்சு இவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறோம் பாருன்ட்டு இவங்க 2 பேரும் புது உற்சாகத்தோட ஹைஃபை எல்லாம் போட்டுட்டு அப்படியே அடுத்த நாள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்க ஹவுஸ் ஓனர் பையன் வரான். இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, சோ இவங்க ஹெல்த்தியா, இவங்களுக்கு கொஞ்ச நாளா சாப்பாடு சரியா இல்லைன்ட்டு நீ ஏதோ ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோ கொண்டாட எனக்கு ரொம்ப தேவைதான், வர நல்ல சாப்பாடே சாப்பிட மாட்டேன்றோம். ஹீரோயின், நம்ம மீட்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா அப்படின்ட்டு. ஹீரோயின், இருக்க நிலைமையில உனக்கு சொகுசா சாப்பாடு கேக்குதோ, அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி முன்னுக்கு வரலாம்னு யோசிடா, சாப்பாட பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த சின்ன பையன் சொல்றான், அக்கா நானும் ஃபுல்லா யோசிச்சு பார்த்துட்டேன்க்கா, உங்களோட அந்த ஃபெயிலியருக்கு என்ன காரணமா இருக்கும்ட்டு. எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு ஆன்சர் தான். என்னன்னா, இது வரைக்கும் நாம செஞ்ச பிசினஸ் எல்லாருமே ஆல்ரெடி நிறைய இருக்கிறது, பாப்புலர் ஆனது, எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறது யூனிக்கா எதுவுமே இல்ல. சோ இந்த வாட்டி நம்ம ஏதாவது தனித்துவமா யூனிக்கா நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அதை செய்யணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். ஹீரோனா தனித்துவமாவா? அப்படி என்ன நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கு, எனக்கு நல்லா டிசைன் பண்ண தெரியும், அதுதான் எனக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னவங்களுக்கு, ஆமால நமக்கு நல்லா டிசைன் பண்ண தெரியுமே, ஏன் நமக்கு தெரிஞ்ச இதுலயே இந்த ப்ரொஃபஷனலே நம்ம ஷைன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டாலும் அதுக்கப்புறம் உடனே அவங்களுக்கு புஸ்ஸுன்னு ஆயிடுது. ஏன்னா இவங்களோட இந்த வெறும் டிசைனிங்கை வச்சு மட்டுமே எதுவும் பண்ண முடியாதுல்ல. இவங்களோட ஃபீல்டு என்ன, பில்டிங்கோ வீடோ ஏதோ ஒன்று சம்திங், அது பில்ட் பண்றதுக்கான டிசைனிங் பண்றது இவங்களோட வேலை. அந்த டிசைனிங்கை மட்டும் வச்சுட்டு இவங்க என்ன பண்ண முடியும்? அந்த டிசைனிங்கை உருவத்துக்கு கொண்டு வர்றதுக்கான மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும்ல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சவங்களுக்கு டப்புன்னு அந்த பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் வரான். இவங்களோட டிசைன், அப்புறம் அந்த டிசைனை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜும் சேர்ந்த பாய் ஃப்ரெண்டு இவங்க 2 பேரோட சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களால ஷைன் பண்ண முடியல. ஹீரோக்கிட்டே வா உடனே போயிட்டு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போலான்ட்டு கையோட ஹீரோயின் கூட்டிட்டு பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஹீரோட அந்த பழைய வீட்டுக்கு வராங்க. ஏன்னா வீக்கெண்ட் ஆனா பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ இது வீக்கெண்ட், இப்போ அங்க போனா அவனை பிடிச்சிடலாம், அவன்கிட்ட இவங்களோட ஐடியா பத்தி சொல்லி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி வர. ஹீரோக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா அவன் செய்ய மாட்டான் பாரு, ஏன்னா அவன் லேடி பாஸோட இருக்கான், அவன் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு. சொல்ல போனா ஆரம்பிக்க போற இந்த புது ஐடியாமே லேடி பாஸுக்கு எதிராக தானே, ஏன்னா லேடி பாஸும் அதே ஃபீல்டு தானே. ஸோ இவங்க செய்யறது லேடி பாஸே டைரக்டா பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி எதிர்க்கிற மாதிரி தானே. லேடி பாஸோட ஃபியான்சே பாய் ஃப்ரெண்ட், அவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஹீரோயினா டே கிளம்பும் போது அபசகுணமா பேசாதடா, போய் ஒரு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, அங்கே போயிட்டு அவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக மட்டும் வான்ட்டு இவங்க அவன் இருக்கணுமேனு ஒரு எதிர்பார்ப்போட அங்கே போனால் இவங்க எதிர்பார்ப்பை வீணாக்காத மாதிரி பாய் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ இங்கே வெளியே வெயிட் பண்ணு, நான் போய் அவங்ககிட்ட என்னன்னு பேசி
பேசி புரிய வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க என்னோட டிசைன் அப்புறம் இவனோட ஃபெயிலியரான அந்த மாலுக்காக இவன் உருவாக்குன அந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் அதை லேடி பாஸோட ஆபீஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கல வேணான்னு சொல்லிட்டாங்க. சோ இவன் அதை மறுபடியும் என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டு இவங்களோட டிசைன்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஹீரோ சொன்னது மாதிரிதான் இவன் முதல்ல ஒத்துக்க மாட்டேன்றான். அதை எப்படி முடியும், லேடி பாஸுக்கு செய்யற தப்பு இல்லையா, சோ இல்ல முடியாது அப்படிங்கும்போது ஹீரோ இல்ல எங்க பாரு லேடி பாஸ் நீ ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவதான்ட்டு இது வரைக்கும் லேடி பாஸ் கேங்ஸ்டரோட சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சாங்களோ அந்த எல்லா உண்மைகளும் இவன் கிட்ட சொல்லிடுறாங்க. கேட்டுட்டு இவனுக்கு ஷாக்கு தான், இல்ல இருக்காது நான் அவகிட்ட பார்த்து ஒரு வாட்டி கேட்டேன் நான் அவ இல்லைன்னு சொன்னாலே அப்படின்ட்டு. உன்ன ஹீரோயின்ல அவளை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும், அவ இல்லைன்னு சொன்னது நீ அவளை நம்புற, பட் என்ன நீ நம்ப மாட்டேன்றியா, நான் சொல்றதா நிஜம், அப்படி நான் சொல்றத இப்போ உனக்கு நம்பிக்கை வரலன்னா நீ ஏன் என்னன்னு உண்மையை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ எடு அப்படின்ட்டு இவங்களோட இந்த ஐடியாவை பத்தின ப்ராஜெக்டை பத்தின ஒரு விஷயத்தை இவனோட காதலையும் போட்டுட்டு உனக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் ரொம்ப தேவைன்னு இவங்க கிட்ட புரிய வச்சுட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. வர வழியில ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க. ஹீரோல நான் சொன்னேனே அவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் லேடி பாஸோட இருந்துட்டு எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், என்ன முடியாதுன்னு சொல்லிட்டானா, அதனால இப்படி மூஞ்சி இப்படி சோகமா வச்சுட்டு வரீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயின்ல அது இல்லடா ஹீரோ, இந்த பாய் ஃப்ரெண்ட்ல முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி சோப்லாங்கி மாதிரி இருப்பான், இப்போ எல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல மாறி நல்ல ஹேண்ட்ஸமா ஒரு மாதிரி ஸ்டைல் ஆயிட்டான்டா, அதான் எனக்கு அவரை பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ட்டு. ஹீரோக்கா வரதே கோவம், ஏங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நான் எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேனா, நான் எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்டைலா சுத்திட்டு இருப்பேன் தெரியுமா, எல்லாம் என் கிரகம் இந்த மாதிரி ஆயிட்டேன், நீங்க என்ன பாருங்களேன் நீங்க எதுக்கு பாய் ஃப்ரெண்டை பாக்குறீங்க அப்படின்ட்டு. ஹீரோயின்ல வாயை மூட்டு காரை ஓட்டலன்னு வச்சுக்கையேன் அப்படியே காரை விட்டு வெளியே தள்ளி விட்டுருவேன் பாத்துக்கோ, ஸ்டைல் அவள ஸ்டைலு, வாயை மூட்டு காரை ஓட்டு வாடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா டயர்டா வீட்டுக்கு வராங்க. ஆனா ஹீரோ இந்த டாபிக்கை விடுற மாதிரி இல்ல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயின் நீங்க லுக்க பார்க்க கூடாது, உங்க கூடவே இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்றவங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களை ப்ரொடெக்ட் பண்றவங்க, அந்த மாதிரி கேரக்டர் உள்ள பர்சனாலிட்டி தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, உங்க கூடவே இருக்கேன், உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் ஹெல்ப் பண்றேன், உங்களை சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிறேன், குடிச்சிட்டு மட்டாயிட்டீங்கன்னா உங்களை முதுகுல சுமந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், உங்களை நீங்க பாத்ரூம் போகும்போது வெளியே காவலுக்கு நிக்கிறேன், இந்த மாதிரி குவாலிட்டிஸை பாருங்களேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு ஹீரோ சொல்றதெல்லாம் புரியுதோ இல்லையா அப்படின்னு தெரியல, பட் அவர் சொல்றதை கேட்டுட்டு டே போதுண்டா ரொம்ப டயர்டா இருக்கு தூங்கலாமா அப்படின்ட்டு தூங்குறதுக்காக ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோயின் தூங்குறதுக்கு அப்புறம் இவர் கண்முழிச்சு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே இவரு ஹீரோயினுக்காக இவரோட கேமரா வித்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தார்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயினோட டேபிள்ல வைக்கிறாரு. வச்சுட்டு இவரு போய் தூங்கிட ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. இவங்க தூங்கல போல இருக்கு, இவங்களும் முழிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட இவங்களும் மறுபடியும் தூங்கி போயிட இங்க அந்த கேங்ஸ்டரை காமிக்கிறாங்க. இந்த கேங்ஸ்டருக்கு எங்க இந்த அசிஸ்டண்டை இனிமே தன்னோட கூட வச்சிருந்த அசிஸ்டண்ட்டுக்கும் ஏதாவது அசிஸ்டண்டோட லைஃப் வீணாயிடுமோ அப்படின்ட்டு நீ இனிமே என்னோட இருக்க வேணாம், தனியா போ உன்னோட லைஃபை பாரு அப்படின்ட்டு இவனை போக சொல்லிடாரு. பட் இந்த அசிஸ்டண்ட்டுக்கு இந்த கேங்ஸ்டரை விட்டு போறதுக்கு மனசே இல்லை, முடியாதுன்னா உங்க கூட தான் இருப்பேன் நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவன் எவ்வளோ கெஞ்சுறான். பட் அவர் இவனுக்காக இல்லை முடியாது இனிமேல் நானே தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவனை வேலையை விட்டு போக சொல்லிடுறாரு. போக சொல்லிட்டு இவருக்கு கார் அவ்வளவா ஓட்ட தெரியாது, இவ்வளோ நாள் அந்த அசிஸ்டன்ட் தானே ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ இப்போ அவனை வேலையை விட்டு அனுப்பிட்டாரா. அவருக்கு தெரிஞ்ச அரைகுறை டிரைவிங்கை வச்சு காரை தடுமாறு ஓட்டிட்டு இங்க இந்த லேடி பஸ்ஸை பார்க்கறதுக்காக வராரு. இந்த லேடி பஸ் இப்பவுமே இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க, இனிமேலும் ஒரு வேலை இருக்கு அதையும் செய்ய முடியுமா அப்படின்ட்டு என்னமோ ஹீரோயினுக்கு எதிராக என்னமோ செய்ய சொல்றா. பட் இந்த வாட்டி கேங்ஸ்டர் உஷாரா இருக்காருங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கு கொடுத்த மாதிரி அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன், ஆனா இனிமே ஹீரோயின் விஷயத்துல நீங்க சொல்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணு இவன் இப்படி சொல்லிட்டானே இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி வந்துட்டு இருக்க. இங்க இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய அப்பா இவங்க ரெண்டு பேரும் பேசினத பாய் ஃப்ரெண்டு பக்கத்து டேபிள்ல இருந்து கேட்டுட்டான். ஹீரோயின் சொல்லிட்டு போனதுல இருந்து இவன் மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்ததா. சோ இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டுட்டா. சோ ஹீரோயின் சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு இவனுக்கு தெரிய வந்துருச்சு. இவன் உட்காந்துட்டு இருக்கிறத அந்த ரேபாஸ்மே பார்த்தா அவளுக்குமே அதிர்ச்சி தான், மாட்டிக்கிட்டாச்சு. இவ என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அதை இல்லைன்னு மறக்க முடியாதுல. சரியா முடிஞ்ச அளவுக்கு பாய் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தலான்னு சொல்லி ட்ரை பண்றா. நீ ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பக்கம் போகவா இந்த பக்கம் போவான்னு ஒரு மாதிரி குழம்புறத பார்த்துட்டு என்னால பொறுத்துக்க முடியல, அதனாலதான் ஹீரோயினை உன்னோட வாழ்க்கையிலேருந்து மொத்தமா போக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், அதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன், உனக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லும்போது இவெல்ல நீங்க இதெல்லாம் செய்யாம இருந்திருந்தாதான் நான் உங்களோட இருந்திருப்பேன், நீங்க அதெல்லாம் செய்யாம இருந்திருக்கணும், இனிமே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இது ஒத்து வரும்னு தோணல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் மோதிரத்தையும் அப்படியே தூக்கி ரோட்ல வீசி எறிஞ்சிடறான். இந்த நிலைமையில இவனை பாக்குறதுக்காக ஹீரோயின் வராங்க. நான் கேட்டதுக்கு என்னாச்சு, அதுக்கு நீனு பதில் சொல்லலையே அப்படின்ட்டு பதில் கேட்டு இவனுக்கு இப்ப என்ன முடிவெடுக்கிறது அப்படின்ட்டு குழப்பமா இருக்கு. லேடி பாஸோட ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் சொல்றதுக்கு ஒத்துக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல. சொல்றான் அது ஆல்ரெடி ஃபெயிலியர்
சிம்பிளான ப்ராஜெக்ட். அது இல்லாமல் அதை மறுபடியும் சரி பண்ணி நம்மளோட இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு நிறைய காசு வேணும். நம்ம கிட்ட காசு இல்லையா அப்படிங்கும்போது ஹீரோயின் நீ ஒத்துக்கிட்டல, நீ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோ, அது மட்டும் எனக்கு போதும், காசை நான் எப்படி வர வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு அப்படியே வெளியே வர இதை இவன் எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு இவனை பார்க்கறதுக்காக வந்து அந்த லேடி பஸ் பார்த்துடுறா. இவளை சும்மாவே ஆடுவா, இனிமே கேட்கவா வேணும். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இவன் முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. இங்க ஹீரோயின் அந்த விஷயத்த அப்படியே எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்டே சொல்றாங்க. ஹீரோ அவன் சம்மதிச்சிட்டான் சரி, ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு காசு வேணுமே, ஸ்பான்சர் வேணுமே, ஸ்பான்சர் எங்கேருந்து பிடிப்பீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயின்ல ஒரு மாதிரி சிரிப்பை போட்டுட்டு ஸ்பான்சர் தானே, அதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன், வா இப்போ அவ தான் பார்க்க போறேன்ட்டு நேரா யாரை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க, கேங்ஸ்டரை பார்க்கறதுக்காக. நீங்க எங்களுக்கு இவ்வளவு நாள் செஞ்ச எல்லா தப்புகளுக்கும் நீங்க பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என் மேல உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அந்த ஐடியாவுக்கு நீங்க தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களோட இந்த ஐடியாவை ஒரு ப்ரப்போசலை ரெடி பண்ணி கேங்ஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க. இது நல்லா படிங்க, படிச்சுட்டு எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களோட பதிலுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம் அப்படின்ட்டு ஹீரோயின் ப்ரப்போசலை கொடுத்துட்டு போக அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஓடி ராத்திரி ஆயிடுச்சு. இன்னும் கேங்ஸ்டர் கிட்டேருந்து பதில் எதையும் காணோம், ஃபோன் எதுவும் பண்ணல. ஹீரோயினா என்னடா இது நம்ம கொடுத்துட்டு வந்தும் அவன் இதற்கு பதில் எதுவும் சொல்லலையே, என்னவா இருக்கும், ஒத்துப்பானா இல்லையாங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோ அப்போ ஞாபகம் வந்தவரா, ஹீரோயின் நீங்க அந்த ப்ரெசன்டேஷன் ஃபைல்ல இங்கிலீஷ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் ஆமா ஏன் கேட்கும்போது ஐயோ சொதப்பிட்டீங்களே, கேங்ஸ்டருக்கு எங்க இங்கிலீஷ் புரியும், அடி பாவிங்க, ஹீரோ சொன்னது கரெக்டு தான், எங்க கேங்ஸ்டருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவர் இப்போதான் அந்த ஃபைலில் ஃப்ரெண்டில் இருக்கிற ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக டிக்ஷனரியை பார்த்து அது என்னன்னு மண்டையை குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் இங்கே டைம் ஆகுது இது வரைக்கும் கால் எதுவும் வரல, டேய் தப்பு பண்ணிட்டேனோ, இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருக்க கூடாதோ, இவருக்கு புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காதுன்னு தெரியலையே, ஐயோ என்ன பண்ணுறது, நீ உங்க டென்ஷனாக ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்க. கேங்ஸ்டர் கிட்டேருந்து ஃபோனும் வருது, அவருக்கு ஃபைலில் இருக்கிற அந்த மேட்ரு புரிஞ்சுதோ இல்லையோ, ஆனால் ஹீரோயின் ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அப்புறம் செய்யாமல் விடுவாரா என்ன, ஸோ செய்கிறேன், உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன கேட்கவா வேணும், 2 பேருக்கு சந்தோஷம் தாங்கலை, குதிக்கிறாங்க. பெருசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வீட்டில் உட்காந்து எல்லாம் செய்ய முடியும், ஒரு ஆஃபீஸ் போகணும்ல, வாடகைக்கு ஒரு இடத்தையும் பிடிச்சி அங்கே ஒரு ஆஃபீஸையும் அழகாக செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிட்டு பசிக்குது வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்ல வதக்கு நள்ளி சாப்பிட்றாங்க, அதை வாயெல்லாம் ஒட்டிக்குதா. ஹீரோல சொல்றாரு, ஹீரோயின் உங்களுக்கு இந்த உலகத்திலே க்யூட்டான பொண்ணுங்க யார் தெரியுமா, இப்படி நூடுல்ஸ் சாப்பிடும்போது மூஞ்செல்லாம் ஆக்கிட்டே இந்த மாதிரி சாப்பிடுவாங்கல்ல, அவங்க தான் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல. கரெக்டாக அங்கே பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்தவனும் ஹீரோ கொஞ்சம் முன்னாடி சொன்னது உண்மைதான் போல இருக்கு, இப்படி வாயெல்லாம் அந்த சாப்பாடு ஒட்டிக்கிட்டு நிற்கிற ஹீரோயினை பார்த்து இவனுமே ரசிச்சு சிரிக்கிறான். சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, சரி சாப்பிட்டு முடிங்க, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். வெயிட் பண்ண ஆரம்பிக்க அவ்வளோ நேரமும் ஹீரோ கிட்ட ஏனோ தானோன்னு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி சீன் போடணும்னு சொல்லிட்டு மெதுவா ஒவ்வொரு நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. ஹீரோ பார்க்கணுமே, ஹலோ மிஸ் கீம், இதுக்கு முன்னாடி என் கூட இருந்து எப்படி சாப்பிட்டீங்க, அப்படி சாப்பிடுங்க, அவனை பார்த்தோன்னா என்ன சீன் போடுறீங்களா, அதுக்கு முன்னாடி உங்களோட வாய் உரமா ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு சீன் போடுங்க அப்படின்ட்டு தொடச்சி வர விடுறாரு. ஹீரோக்கா டேவிட அவன் இருக்கா, சும்மா இருடா மானத்தை வாங்காதானு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. இதை பார்க்குற பாய் ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு மாதிரி என்னமோ மனசுக்குள்ள புகையுது. அப்புறம் என்ன இவங்க 2 பேருமா ஹீரோயின் டிசைனை பற்றியும் அவனோட கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றியும் இவங்க பிஸ்னஸ் விஷயமா இவங்க வேலை விஷயமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோக்கு என்ன வேலை, அவர் இவங்களுக்கு தேவையான எல்லா எடிபடி வேலையும் செஞ்சுட்டு காவலுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. வேலையை முடிச்சுட்டு பாய் ஃப்ரெண்டு தான் 2 பேரையும் காரில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சாதாரணமாக பேசிட்டு வரதை பார்த்துல ஹீரோக்கு வயிறு எரியுது. ஏதாவது செய்யணுமேன்ட்டு, ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் நீ ஹீரோனுக்கு இந்த ஹெல்ப்லாம் வந்து பண்ணுறியே, இதுவும் லேடி பாஸுக்கு தெரியும், தெரிஞ்சா ஒன்று சும்மா விடுவா அப்படின்ட்டு. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டில் அவளுக்கு தெரிஞ்சாலும் இனிமேல் ஒன்று நடக்க போகிறதில்ல, ஏன்னா நான் என்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டேன், எங்களோட கல்யாணம் இனிமேல் நடக்க போகிறதில்ல அப்படிங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கு தான், ஹீரோக்கு ஷாக்கு தான். என்னது கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டானா, ஐயோ அப்போ ஹீரோயின் அப்படி ஒரு மனசில் கலவரத்தோடையே இவர் வீட்டில் வந்து இறங்கினதுக்கப்புறம் ஹீரோயின் சரி நீ கிளம்புன்னு ஹீரோயின் சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் இல்லை நீ வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போன அவன் சொல்ல, 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க, யாரும் கிளம்புற மாதிரி இல்லை. ஹீரோ தான் ஐய பெரிய ரோமியோ ஜூலியட் நினைப்பு, அடைச்சி கிளம்பி போங்க நீ உள்ளவா அப்படின்ட்டு ஹீரோயின் இழுத்துட்டு உள்ள போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்க கோவத்துலாம், ஆமாம் மிஸ் கீம் அது என்ன எங்கிட்ட நீங்கள் யானை தானே இருக்கீங்க, இதை பற்றியும் கவலைப்படல, ஆனால் அவனை பார்த்ததும் குரலெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படி டீசெண்டான ஆள் மாதிரி குழஞ்சு பேசுறது என்ன, சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்றது என்ன, எதனால அப்படியோ அப்படின்ட்டு. ஹீரோயின்ல அடைச்சி வாயமுடு, நான் எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்க. ஹீரோல எங்க ஒரே மாதிரி இருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கிட்ட அவங்ககிட்ட நீங்க ஒரே மாதிரி இருக்கீங்க, அவன் வந்ததும்
அதுவும் உங்களோட நடை உடை பாவனைகள்ல நீங்க கவனமா இருக்க ட்ரை பண்ணல அப்படின்ட்டு. ஸோ ஹீரோனுக்கு அதுக்கப்புறம் ஆமல்ல நாம எதுக்கு அவன்கிட்ட மட்டும் நாமளா இருக்காம எதுக்கு இந்த மாதிரி நடத்துக்க ட்ரை பண்றோம் அப்படின்ட்டு இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா தானே, நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட தானே நாம எப்படி இருக்கோமோ அப்படியே நடந்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ கூட இவங்க இருக்கும்போது எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்காங்க. பட் பாய் ஃப்ரெண்டை பார்த்தது அவங்களோட இயல்பான குணத்துல இருந்து மாறி அவன் முன்னாடி டீசெண்டா நடந்துக்க ட்ரை பண்றாங்கல்ல, இயல்பான குணத்தை வெளிப்படுத்த மாட்டேன்றாங்கல்ல. ஸோ ஏன் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க அடுத்ததா இங்க லேடி பாஸோட ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. இங்க அந்த டிசைனிங் டீம்ல இருக்கிற ஹீரோனோட கொல்லிக்கு அந்த கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த லேடி பாஸுக்கும் இடையில முட்டிக்குது. ஏன்னா இவங்க கொண்டு வர டிசைன்ஸ் எதுவும் சரியில்லை அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டிசைன் செட் ஆகாது, இதை இப்படியே போச்சுன்னா ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடும், இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு குறை சொல்லும்போது அது அந்த பொண்ணால ஒத்துக்க முடியல. ஸோ நல்லா டிசைன் பண்ணிட்டு இருந்த ஒருத்தைய வேலையை விட்டு தூக்கிட்டு எங்களை நீங்க இந்த மாதிரி வேலை வாங்கினீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சண்டைக்கு வர, அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க வேலையை விட்டு போலான்ட்டு இந்த பொண்ணுல லேடி பாஸ் சொல்ல, சரி ஓகே எனக்கு இந்த வேலை வேண்டாம்னா அந்த பொண்ணு அங்கிருந்து வேலையை விட்டுட்டு கிளம்பிடுறான். அப்படி எங்க ஹீரோனோட ஆஃபீஸ்ல இவங்களுக்கு இப்போ ஆஃபீஸ் செட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு டிசைனிங்க்கு என்வரன்மெண்ட் கண்ட்ரோலுக்குன்னு பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. பட் இவங்களோட ஆஃபீஸில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இருக்கானே ஹவுஸ் ஓனர் பையன் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இதை பார்த்துக்க சொன்னா, இவன் அக்கா நான் ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டுக்கா, நான் ஏதோ கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். பட் இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறீங்களே, ஏதோ தப்பாயிடுச்சுன்னா ப்ளீஸ்க்கா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் தயங்குறான். பட் இவங்க 2 பேருமே டே உன்னால் முடியும்டா, கண்டிப்பாக முடியும்டா அப்படி இப்படின்னு என்கரேஜ் பண்ணி இவனுக்கு அந்த வேலையை கொடுத்துட்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது வேலையை விட்டு வந்தாங்களா ஹீரோட டீம்மேட் அவங்க இங்கே வராங்க. வந்தவங்க என்ன ஹீரோயின் புதுசாக ஆஃபீஸ் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதான் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு பொக்கெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் உன்னோட ஆஃபீஸில் புதுசு வேலைக்கு ஆள் வேணுமா என்ன, நான் அங்கே வேலையை விட்டுட்டேன், வேக்கன்சி இருக்கு அப்படின்ட்டு கேட்டு இவங்களும் ஹீரோட டீம்ல சேர்ந்துடுறாங்க. அப்புறம் என்ன புது ஆஃபீஸ் போட்டாச்சு, வேலைக்கு ஆட்கள்லாம் சேர்த்தாச்சு, இதை அழகான மெமரியா போட்டோ எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கேமராவை எடுத்துட்டு வந்து 4 பேருமா நின்று இவங்களோட இந்த புது ஆரம்பத்தை அழகான நினைவுகளாக போட்டோ எடுத்து அதை உடனே ஃப்ரேம் பண்ணி ஆஃபீஸ்லயும் மாட்டிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தான் சக்சஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் வந்து சேர்ந்துடாதே, பேட் லக் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கே. கேங்ஸ்டர் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாருல, அந்த ஸ்பான்சர்ஷிப் பத்தி பேசுறதுக்காக இவங்களை பாக்குறதுக்காக இந்த ஆஃபீஸுக்கு வரதா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக கிளம்பி வரவும் செய்யறாரு. இவருக்கு தான் கார் ஓட்ட தெரியாது, அரைகுறையால ஓட்டிட்டு வருவாங்க. இவர் ஓட்டுன லட்சணத்துல தெருவில் குப்பாளிட்டு இருந்த ஒரு சானிட்டரி ஒர்க்கர் மேல மோதிடுறாரு. மோதிட்டு பயந்து போனவர் அங்க நிக்காம கார் எடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு அந்த காருக்குள்ளே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினை பாக்குறதுக்கு போய் ஆகணும், ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னால இன்னைக்கு வர முடியல, நாளைக்கு நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இப்போ என்ன பண்ற இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் தான் என்னமோ அந்த அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணிருக்கான்ல, அவனுமே நடந்த விஷயங்களை பார்த்துருக்கான். வந்து பாஸ் நீங்க இருக்காதீங்க, இதை இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் சொல்ல கேட்காம இவரை கார்ல இருந்து வெளியேற்றிட்டு அந்த காரை இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது மாதிரி இவன் ஓட்டிட்டு போறான். அப்படி அடுத்த நாள் ஹீரோனோட இவங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த வேலை என்னன்னா, அந்த லேடி பாஸோட கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கும் போது கூட இவங்க பண்ண அந்த டிசைன், பாய் ஃப்ரெண்ட் செக் பண்ணிட்டு இருந்த அந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாமே ஒரு பெரிய மால் கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான வேலைகள் தான். இப்போ இவங்களோட ஐடியா என்னன்னா, இவங்களோட டிசைன், இவங்களோட இந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ இதை அவங்க சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட ப்ரொபோசல் கொடுத்து அவங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட்டர் ப்ராஜெக்ட்டுக்கான டிசைனிங் வேலை இவங்களுக்கு வந்துரும்ல. ஸோ அதுக்காக தான் ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற நாள். காலையிலே ஹீரோயின் உற்சாகமா எழுந்து இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்காக வெளியே வந்தா பாய் ஃப்ரெண்ட் காரோட வரா, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம் அப்படின்ட்டு. ஹீரோயின் ஹைன்னு சொல்லிட்டு ஜாலியா முன்னாடி ஏறலான்னு போகும்போது ஹீரோல இரு நீ பின்னாடி உட்காரு நான் முன்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோனை பின்னாடி தள்ளி விட்டு இவர் முன்னாடி ஏறி உட்காந்துறாரு. அப்படியே 4 பேருமா சந்தோஷமா அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்காக வராங்க. அப்படி ஆப்போசிட்ல லேடி பாஸும் கும்பலா வரா. அப்படி அவ வர கூட்டத்திலே ஃப்ரெண்ட்ல வரது யாருன்னு பாத்தீங்களா, ஹீரோ அவங்களோட அப்பாவை ஜெயிலில் மீட் பண்ணிட்டு வரும்போது ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிருந்திருப்பார்ல அவரு. ஸோ இப்போ அவருமே ஹீரோ பார்த்துட்டு நீ அவரோட பையன் தானே, அன்னைக்கு நான் வந்து உங்க அப்பாவை பார்க்க வரும்போது பார்த்துருந்தேன், எப்படி நல்லா இருக்கியா அப்படின்ட்டு கேட்க ஹீரோக்கு ஞாபகம் வந்துருது. ஆமாம்மா நீங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு உங்களை முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு என்ன விஷயம் வந்துன்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு ப்ராஜெக்ட்டுக்கான டிசைனிங் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ஓ பரவாயில்லையே சரி ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட, இந்த லேடி பாஸுமே எதுவும் சொல்லல, அவங்கள கடந்து வந்துடா. அவ இப்படி கடந்து வரவும் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது யார்கிட்ட இருந்து, கேங்ஸ்டர் கிட்ட இருந்து. சாரி ஹீரோயின் என்னால உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அவ்வளவுதான் ஹீரோயின் நில குறைஞ்சு போயிடுறாங்க. என்னது முடியாதான்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி விழுந்துட, இதை அந்த லேடி பாஸ் கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போறா. ஸோ இவதான் ஏதோ வேலை செஞ்சிருக்கா போல இருக்கு. இங்க தடுமாறி விழுந்த ஹீரோயினை ஹீரோ தான் தாங்கி பிடிச்சி ஸ்கீம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின்ல
அவனை அந்த கேங்ஸ்டர் ஏமாத்திட்டான், அவன் ஸ்பான்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றேன் பாருன்ட்டு பாய் ஃப்ரெண்டையும் ஹவுஸ் ஓனர் பையன் நீங்க அப்ளிகேஷனை கொடுத்துருங்க, நான் போய் அவனை என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட இங்க இவரோட ஆஃபீஸ்க்கு வந்தா அங்க ஆஃபீஸ்ல கேங்ஸ்டர் இல்ல, ஹீரோன்னு இருக்கிற கோவத்துல இல்ல, ஹீரோவா இந்த சோஃபால உட்காரு, அவன் எப்ப வந்தாலும் அவனை விடக்கூடாது, இப்படி ஏமாத்திட்டான்ல அவனை சும்மா விட போறதில்ல பாருன்ட்டு கோவமா உட்காந்துருக்காங்க. ஹீரோவும் ஆமா ஆமா வரட்டும் வரட்டும் அவனுக்கு என்ன பண்றேன் பாருன்ட்டு உட்காந்துருக்கோம். திடீர்னு ஆமா மிஸ்கிம், இந்த கேங்ஸ்டர் அப்படியே உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அதை வேண்டான்னு சொல்றவன் இல்லையே, எப்படி திடீர்னு இவன் இந்த மாதிரி பேக் அடிச்சிருப்பான், ஒருவேளை அந்த லேடி பாஸோட வேலையா இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோனுக்கு ஒருவேளை இருக்குமோ, ஆமா அப்படிதான் இருக்கணும்னு தோணுது. சோ இவங்க 2 பேரும் அப்படி இங்க முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இதே சந்தேகம் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு. நேரா லேடி பாஸ் கிட்டே வந்து கேட்கறான், ஸ்பான்சர் பண்றதா சொன்ன கேங்ஸ்டர் இப்ப பண்ண மாட்டேன்றான், இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா, இங்க பாருங்க ஹீரோனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இது, அதை நீங்க இந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ஹீரோனோட பேரை கேட்டது, ஓ அப்ப மறுபடியும் ஹீரோயினுக்காக தான் வந்திருக்க இல்ல, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல, நான் இதுக்கு பின்னாடி இல்ல அப்படிங்கிறா. பாய் ஃப்ரெண்டும் ஒருத்தங்களோட மனசை ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி வேலை செஞ்சா கண்டிப்பா ஒருத்தவங்களோட மனசை ஜெயிக்க முடியாது, கண்டிப்பா என்னோட மனசை அவங்களால ஜெயிக்கவே முடியாது, இந்தாங்க நீங்க கொடுத்த வீடு எனக்கு இதுமே வேண்டாம் அப்படின்ட்டு இவருக்கு அவங்க வாங்கி கொடுத்தாங்கல்ல ஹீரோட வீடு, அந்த வீட்டு சாவியையும் அந்த பொண்ணு கிட்ட திருப்பி கொடுத்துட்டு இவன் வெளியே வர இவங்களை கிராஸ் பண்ணி கேங்ஸ்டரும் அசிஸ்டன்டும் போறாங்க. சோ இதுக்கு மேல சொல்ல வேணும், இது இந்த லேடி பாஸோட வேலை தான் அப்படின்ட்டு இங்க இந்த கேங்ஸ்டரை இந்த லேடி பாஸ் என்ன சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வாபஸ் வாங்க வச்சிருக்கான்னா, இந்த கேங்ஸ்டர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணார்ல, அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான வீடியோ ரெக்கார்டு இவங்க கிட்ட இருக்கணும், அதை போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்ட்டு மிரட்டி அது வெளியே வரக்கூடாது, நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா ஹீரோனுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த பொண்ணு மிரட்டி இருக்கா. அதுக்கு பயந்துதான் இவரும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பின்வாங்கியிருக்காரு. இப்போ நீங்க சொன்னது மாதிரி நான் செஞ்சுட்டேன், அந்த ரெக்கார்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா இப்ப தர மாட்டேன் அப்புறமா தரேன் அப்படின்ட்டு இழுத்து அடிக்கிறா. பாஸுக்கு இதுல மேல சந்தேகம் வந்துடுது. அசிஸ்டன்ட் கிட்ட என்னமோ தப்பா இருக்குடா, நீ தான் என்னன்னு எனக்காக அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணு கிட்ட உண்மையில அந்த ரெக்கார்டு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில இறங்க. இங்க நம்ம ஆட்களோட ஆபீஸ்க்கு வந்தானா இப்போ இவங்களுக்கு ஸ்பான்சருக்கு ஆள் இல்லைல்ல, வாடகை கொடுக்கணும், வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கையில காசு இல்ல, என்ன பண்ணலான்னு ஹீரோயின் ஆபீஸ்ல சோகமா இருக்க. ஹீரோவும் அதை யோசிச்சுட்டே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒருத்தன் யாருக்கோ என்னோட கிட்னியை தரேன், அதுக்கு எனக்கு இவ்வளவு காசு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு போன்ல பேரம் பேசிட்டு இருக்கான். அதை ஹீரோ கேட்டுறாரு. அங்க நின்னவனுமே போற அவசரத்துல அவன் யார்கிட்ட போன்ல பேசினானோ அவங்களோட அந்த கார்டை கீழே போட்டுட்டு போயிடுறான். ஹீரோ அந்த கார்டை எடுத்து பார்த்து வரல, இப்ப இருக்கிற பண கஷ்டத்துக்கு பேசாம நம்மளோட கிட்னியை நம்ம வித்துடலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது. அந்த கார்டுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கிட்னிக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்ட்டு இங்க விசாரிச்சுட்டு இருக்காரு. அதனால இங்க ஹீரோனோட ஆபீஸ்ல இந்த பாய் ஃப்ரெண்ட்ல அவனோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்றான். பட் ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஹவுஸ் ஓனர் பையனும் அந்த டீம்மேட்டும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லவே ஹீரோன்னு சரி வாங்கிக்கிறேன், ஆனா இதனா கடனா தான் வாங்கிப்பேன், இதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குற காசை வாங்கிக்கிறாங்க. கரெக்டா அங்க வந்து ஹீரோ இதை பாக்குறாரு, நல்ல வேலைப்பா இவரோட கிட்னி தப்பிச்சது, இப்போதைக்கு பண பிரச்சனை முடிஞ்சதா. அப்படி அடுத்தா ஹீரோ ஹீரோயினுக்கு அது பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின்ல சொல்றாங்க டிசைன் ரெடி, அந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம்ல எப்படியும் பாய் ஃப்ரெண்ட் அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவான். இப்போ இவங்களோட அந்த ப்ராஜெக்ட் அந்த மாலுக்கான டிசைன் தானே. ஸோ ஒரு மால்னா அதை எந்த மாதிரி இருக்கணும், அதை எந்த மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வரணும் தான் எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு எப்பவுமே ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும் அப்படிங்கறதானே ஆம்பிஷன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை யோசிங்களேன். இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு வீக்கெண்ட்ல ஒரு இடத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், வீக்கெண்ட்ல ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் வர்றது மாதிரி ஒரு இடத்த கிரியேட் பண்ணுங்களேன் சொல்லும்போது ஹீரோனுக்கு ஆமால இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஸோ வரப்போற அந்த மால் ஒரு ஃபேமிலிக்கான மாலா இருக்கணும், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் அதுல என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும். சரி நான் இப்படியே யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா. அது நேரத்துல இங்க அந்த கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட்ல இவங்களுக்கு வந்து அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இந்த பொண்ணு எப்படியும் அவகிட்ட ரெக்கார்டு இருந்துச்சுன்னா எப்படியும் ஆஃபீஸ்லயோ இல்லைங்க ஆஃபீஸ்ல லாக்கர்ல தானே வச்சிருப்பா, இருக்கான்னு செக் பண்றதுக்காக இவ ராத்திரியோட ராத்திரியா ஆஃபீஸ்க்குள்ள புகுந்து அங்க லாக்கர்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ என்னவா இருக்கும், ஒரு விக்கிட்ட அந்த மாதிரி இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த லேடி பாஸும் இந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்துடுறான். இவனும் போயிட்டு அவ பார்க்காத மாதிரி மறைஞ்சிடுறான். பட் இவன் வந்த நேரத்துக்கு இவனுக்கு இவங்களோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அவ வந்ததும் அவளுக்கு யார்கிட்ட இந்த கால் வருது, அதுல யாருக்கிட்டே பேசுறா, நான் சொன்னது மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்குல்ல, கேங்ஸ்டருக்கு நம்ம கிட்ட அந்த ஆக்சிடென்ட் பற்றின எந்த வீடியோ ரெக்கார்டு இல்லை அப்படிங்கிறது ஒருபோதும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவகிட்ட அந்த ரெக்கார்டு இல்லையா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. அந்த அசிஸ்டன்ட் அதை அப்படியே கேங்ஸ்டர் கிட்ட வந்து சொல்லவே கேங்ஸ்டர் ஓ என்கிட்டயே அவள் விளையாடி பார்க்குறாளா, கேம் இப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, இதை வச்சே நான் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு இவர் இங்கே ஒரு மாதிரி மர்மமாக சிரிச்சிட்டு இருக்க. எங்க பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த காசு ப்ராஜெக்ட் சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதர தேவைகளுக்கே போயிட்டு இருக்கு. இவங்க போட்டிருக்க அந்த ஆஃபீஸுக்கு வாடகை கொடுக்கறது காசு இல்லை, அங்கே இருக்கவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டால் அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. என்னடான்னு சோகமா மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தா ஏதாவது ஹவுஸ் ஓனர் 2 பேரும் பார்த்துட்டு கேட்குறாங்க,
கேட்குறாங்கடா என்னடா ஆச்சு ஏன்டா சோகமாக இருக்கீங்கன்ட்டு சொல்கிறான். எங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருப்பா, அது எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறது தான். பட் என்ன பண்ணுறது, போதுமான அளவு காசு இல்லை, யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் போகிற போக்கில் சொல்லிட்டு போக, இங்கே ஆஃபீஸில் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் எப்படியா சக்ஸஸ் ஆகணும், அப்ரூவல் வாங்கிடும் அப்படின்ட்டு அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டை போட்டு ஃபுல்லாக ஆஃபீஸில் உட்காந்து ஃபுல் ஓவர் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் தனியாக இருக்கிற ஹீரோக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது, புரண்டு படுக்கிறாரு. என்ன ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலையே, அதுவும் அங்கே பாய் ஃப்ரெண்டோட எல்லாம் இருக்காங்க. சரி இன்னுமா வேலை முடியாமல் இருக்கு, இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்காளே, என்ன பண்ணுறது எப்படி அங்கே போகிறது, சும்மா போனாலும் ஏன் வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்க. ஏதாவது காரணம் வேணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சவரா, ஹீரோனுக்கு மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ட்டு ஹீரோனுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இவர் ஹீரோயினை பார்க்கறதுக்காக இங்கே வராரு. அவர் வர நேரத்துக்கு இங்கே அவள் நேரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் தூங்கி விழவே இந்த பாய் ஃப்ரெண்டில் தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே அவனோட ஷோல்டரில் சாச்சிக்கிறான். இதை ஹீரோ பார்த்துடுறாரு. அவ்வளோதான், மனசே உடஞ்சி போயிடுது, சோகமாக வந்துடுறாரு. இங்கே ஹீரோயினும் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாய் ஃப்ரெண்டு தான் ஹீரோயினை வீட்டில் கொண்டு விடுறான். விட்டுட்டு நான் அவங்க உள்ள உன்னோட ரூமை வந்து பார்க்கலாமா, நீ தங்கியிருக்கிற இடத்த பார்க்கலாமா அப்படின்ட்டு கேட்குறான். ஹீரோயின் இல்லை வேணாம், ஹீரோ தூங்கிட்டு இருப்பான், அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இல்லை வேணாம் நீ வர வேணான்னு சொல்லவே இவன்ல தயங்கி இல்லை நீ ஹீரோவோட இப்படி ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல, வேணும்னா உனக்கு தனியாக வேற நீ தங்கிக்கிற வேற ஒரு வீடு பார்க்கவா அப்படிங்கிறான். இந்த ஹீரோயினுக்கும் இவன் இப்படி கேட்டதும் அப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்கிட்ட ஸ்ட்ரைட்டா வேண்டான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய் வரல. சரி அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதை நம்ம ஹீரோவும் மறைஞ்சிருந்து கேட்டுடுறாரு. இவருக்கு இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அவன் வேற வீடு பார்க்கவான்னு கேட்குறான். இவளும் ஒத்துக்கிறாளே அப்படின்ட்டு. அப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. அந்த பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினும் பக்கத்தில் இப்படி நின்றுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த டீம்மேட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயின் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியும். ஸோ ஹீரோ கிட்ட ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஹீரோயினும் அந்த பாய் ஃப்ரெண்டு க்ளோஸாக பேசிக்கிறத பார்த்து உங்களுக்கு எதுவும் தோணலையா, பொறாமையா வரலையா, கஷ்டமாக வரலையா அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்டுடுறா. ஹீரோக்கா ஐயோன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ சமாளிக்கணுமே அப்படின்ட்டு இல்லை ஹீரோயின் பொதுவாக இப்படி தானே எல்லாருக்கிட்ட நல்லா பேசுவாங்க தானே, இதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா நானும் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெளியே நிறைய பொண்ணுங்களை பார்க்குறேன் பேசுகிறேன் அப்படின்னா ஹீரோயினும் என்ன சந்தேகப்படணுமா என்ன, அந்த மாதிரி தான் நான் ஹீரோயினை சந்தேகம் பட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லவே இந்த பொண்ணுல அடுத்த குண்டா உங்களுக்கு கல்யாணம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல, நீங்க 2 பேரும் குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசிக்கலையா அப்படின்ட்டு இது வேற இந்த பேச்சு வேற எடுக்கிறாளா. ஐயோ நான் எடுத்த 2 பேருக்கும் பாய் ஃப்ரெண்டோட மூஞ்ச பார்க்கணுமே. ஹீரோவும் சொன்ன பொய்யை மெயின்டைன் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைதாங்க, என்ன பண்றது, ஹீரோயின் தான் வேலைன்னு பிஸியா இருக்கா, அதனால நாங்க கொஞ்ச நாளுக்கு தள்ளி போட்டிருக்கோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவரும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாரா. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கா. ஹீரோயின் கிட்ட மெதுவா நீ இன்னும் எதுக்கு ஹீரோனையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க, அட்லீஸ்ட் இவங்க கிட்டே அது உண்மையை சொல்லிடேன் அப்படின்ட்டு சொல்றான். ஹீரோனுக்கு சரின்னு படுது. ஸோ இந்த பொண்ணை தனியாக கூட்டிட்டு போயிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இதை மற்ற அவங்களோட டீம்மேட் இருக்காங்களா பழைய டீம்மேட் அவங்க கிட்ட எதுவும் சொல்லிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பொண்ணுமே சரி சொல்லலை அப்படின்ட்டு ஒத்துக்கிறா, புரிஞ்சுக்கிறா. இப்படி இவங்க கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வரும்போது ஹீரோல ஒரு மாதிரி டல்லா ஆஃபீஸை விட்டு வெளியே போறாரு. ஹீரோயின் கவனிச்சாங்க, பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கு, எங்க கிளம்புன்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்கேன், எனக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு டைம் ஆயிடுச்சு, அதுக்காக கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரியே பேசிட்டு போறாரு. ஹீரோனுக்கு மனசே இல்லை, என்னமோ சரியில்லைன்னு தோணுது, திருப்பி கேட்குறாங்க. ஆனா இவருமே இல்ல ஒண்ணுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்து அவரோட பார்ட் டைம் ஜாபுக்கெல்லாம் போயிட்டு இவருக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஹீரோயின் தன்னை விட்டு போயிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே எண்ணத்தோட கவலையா வராரு. அப்ப இவரை அந்த பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ணி நாம 2 பேரும் தனியா எங்கேயாவது போய் பேசலாமா அப்படின்ட்டு போயிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்ல ஹீரோ கிட்டே நீங்க 2 பேரும் தனியா அந்த வீட்டுல தங்கி இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால ஹீரோயின் மறுபடியும் என் கூட சேர்றது மாதிரி இருக்கா அப்படின்ட்டு வேற சொல்லிடுறான். ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அப்படியா ஹீரோயின் அவளே வாய் திறந்து உங்ககிட்ட சொன்னாலே என் கூட இருக்கிறது அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு, இங்க பாரு அவ கஷ்டப்பட்ட காலத்துல நீ அவளோட இருந்த, நான் தான் அவளோட இருந்தேன், நீ சொகுசா ஒரு பணக்கார பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போயிட்ட, இப்ப வந்து அவளோட சேர்ந்துக்கலான்னு பாக்குறியா, முடியாது, ஹீரோயினா உங்ககிட்ட தரவே முடியாது அப்படின்ட்டு. பட் பாய் ஃப்ரெண்ட் விடுற மாதிரி இல்ல, என்ன சொன்னா ஹீரோக்கு ஹர்ட் ஆகுமோ கரெக்டா அதையே சொல்லிடான். உங்ககிட்ட எதுவுமே இல்ல, ஹீரோயின் உன் கூட இருந்தா கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னால கொடுக்க முடியாது, என்னால கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இவ சொன்னதை கேட்டு ஹீரோ நல்லா குடிக்க, ஹீரோ சொன்னதை கேட்டு அவன் நல்லா குடிக்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி இங்க குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. அடுத்த நாள் அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனோட அந்த ஃபெயிலியரான அந்த என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் மெஷின் இருக்குல்ல, அதை அவன் சரி பண்ணிட்டு அதுக்கான டெஸ்ட் இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவை காணோம், பாய் ஃப்ரெண்டை காணோம். ஏன்னாடா இது எங்க போனானுங்க இவனுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா 2 பேருமே போன் எடுக்கல. இங்க 2 பேருமே பயங்கர போதையா பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல தான் இருக்காங்க. ஹீரோ ஹேங் ஓவர்ல கண்ணே முழிக்க முடியாம கண்
முழிக்கிறாரு. பாத்ரூம்ல இருந்து குவான்னு சாத்த என்னன்னு போய் பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டு தான். குடிச்சாரு ஒத்துக்கல போல இருக்கு. அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவ்வளவுதான். பதறி போன ஹீரோ இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஹீரோனு பதறி அடிச்சு ஓடி வராங்க. இவ்வளவு முக்கியமான நாள், இன்னைக்கு போய் குடிச்சிட்டு இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ பார்த்து, நீ தானடா அவனை குடிக்கிறதுக்காக கடை கூட்டிட்டு போன, அவனுக்கு குடிச்சா செட் ஆகுதுடா, நீ தானே வாங்கி கொடுத்த, உனக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சமே இல்லையா அப்படின்ட்டு ஹீரோவை திட்டிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே சோகமா வெளியே வந்துடுறாரு. பாய் ஃப்ரெண்டுக்கும் எதுவுமே இல்லை, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேபிளா தான் இருக்கான். 2 பேருமா பஸ்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு மனநிலைமையில வந்தா ஹீரோயின் இன்னொரு மனநிலைமையிலன்னு சொல்லிட்டு 2 பேரும் முகம் கொடுத்து பேசிக்கவே இல்லை. அடுத்ததா பாய் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவனோட அந்த சிஸ்டம் ரன் பண்றாங்க. கடைசி தடவை இல்லாத மாதிரி அவன்ல இருந்து என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டான். இந்த வாட்டி சக்சஸ்ஃபுல்லாவே ரன் ஆயிடுது. எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்களோட டிசைனும் ரெடி, இந்த என்வரன்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டமும் ரெடி. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹீரோயினையா சொல்லவா வேணும், அவ்வளவுதான் குதிக்கிறாங்க. ஹீரோக்கும் இது சக்சஸ் ஆனதுல ஹீரோனோட இந்த சந்தோஷத்தை பார்த்துல அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். செலிப்ரேட் பண்றது மாதிரி எல்லாருமா போய் நல்லா பார்ட்டி எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல ஒரு ரூம்ல, கரோக்கே மாதிரி, அங்கெல்லாம் போயிட்டு பாட்டுலாம் பாடுறாங்க. ஹீரோனோட அந்த சந்தோஷத்தை பார்க்கறாரு. பட் ஆனா இவர் தான் உள்ள உடஞ்சிட்டு இருக்காரு. போதாத குறைக்கு பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் 2 பேருமா போயிட்டு மைக்க பிடிச்சி ஒரு டூயட் சாங் வேற பாடுறாங்க. கேட்கவா வேணும். ஹீரோவோட முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ முடிவெடுத்துறாரு போல இருக்கு. அங்க பாட்டு பாடிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டது, ஒன்னா ஒரு வீட்டுல இருந்தது, இவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் அப்படி இப்படின்ட்டு இவங்களோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஒன்னொன்னு நினைச்சு பார்த்து இந்த ஞாபகங்களோட நாம இருந்துடலாமா அப்படிங்கிற ஒரு லுக் கூட உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி எங்க போயிட்டு இருக்கா. அப்ப இந்த பக்கம் வந்து லேடி பாஸ்க்குல எதுவுமே சரியா போகல, வேலை ஒழுங்கா நடக்கல, பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வேற பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்படியே போயிடுச்சுன்னா எதுவுமே நல்லதுக்கு இல்லைங்கிற மாதிரி இவ டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கா. இவளை பாக்குறதுக்காக கேங்ஸ்டர் வராரு. உன்கிட்ட அந்த ஆக்சிடென்ட் ரெக்கார்டு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், இனிமே நீ அதை வச்சு என்ன மிரட்ட முடியாது. ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும், தொல்லை பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என் மூலமா என்னெல்லாம் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியது வரும். எப்படி ஹீரோயினுக்கு ஏதாவது தொல்லை கொடுப்பீங்க அப்படின்ட்டு இவர் இங்க இந்த லேடி பாஸ ஒரு மிரட்ட இந்த பக்கம் ஹீரோ நம்ம கெஸ் பண்ணது சரிதான், ஹீரோனை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாரு. ஹீரோயின் இல்லாத நேரம் அவரோட துணிமணி எல்லாம் அடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இவர் சேர்ந்து எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு பாக்குறாரு. அவருக்கு மனசே இல்லை ஹீரோயின் விட்டு போறதுக்கு. பட் ஹீரோயினோட வாழ்க்கைக்கு நல்லதுன்னா இவர் அவங்களோட வாழ்க்கைக்கு இடைஞ்சல இருக்காரு அப்படின்னா நான் போறதுதான் அவளுக்கு சந்தோஷம்னா நான் போய் ஆகணும்ட்டு இவர் இங்க ரெடியாக இந்த பக்கம் வேலையை முடிச்சுட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட்ல ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிருக்கான். அங்க முன்னாடி இருக்கிற சாப்பாட்டுல அந்த மீட் இருக்கு. அதை பார்த்ததுல ஹீரோனுக்கு ஹீரோட ஞாபகம் வந்துருது. மீட் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு தெரியுமாட்டு அவர் சொன்னது ஞாபகம் வருது. ஹீரோ விட்டுட்டு நாம மட்டும் தனியா சாப்பிடுறோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே சோகமா இருக்காங்க. இவனுமே பார்த்துட்டு என்னாச்சு எதுக்கு சோகமா இருக்கேன்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, தெரியல எனக்கு எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு, ஆனா மனசுக்குள்ள ஏதோ காலியா இருக்கிற மாதிரி என்னமோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, ஏன்னு தான் தெரியல அப்படின்ட்டு ஹீரோனுக்கு இன்னும் ஹீரோ தான் நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா புரியல, என்னமோ சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இவங்க இங்க பாய் ஃப்ரெண்டோட உட்காந்துட்டு இருக்க. இங்க ஹீரோ அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நேரம் எங்க வராரு, ஹீரோனோட ஆஃபீஸுக்கு வராரு. போறதுக்கு முன்னாடி கடைசியா ஹீரோயினோட அந்த ஆஃபீஸ்ல அவங்க டேபிள்ல உட்காந்துட்டு அவங்க யூஸ் பண்ற அந்த போனு, அவங்க குடிக்கிற கப்பு, அப்புறம் அங்க இருக்கிற அவங்களோட போட்டோஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஹீரோனுக்கு நேரில் தான் குட் பை சொல்ல முடியல, அவங்களோட திங்ஸ் கிட்ட அது குட் பை சொல்லிக்கலாங்கிற மாதிரி இவர் இங்க ஹீரோயினை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஆஃபீஸுக்கு தடாலன்னு ரவுடிங்கமா இருக்காங்க. ஒரு 4-5 பேர் வராங்க. ஹீரோ யாரோட நீங்க இங்க என்னடா பண்ணீங்கன்னு கேட்க இவனுங்கெல்லாம் ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்தையே நாசம் பண்ணி என்னமோ தேடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் டிசைனிங்கான ஃபைல் தான் அவனுங்க அங்க தேடிட்டு இருக்க. இவங்க அந்த ப்ராஜெக்டை ஃபைலா வைக்கல, சிடியா வச்சிருக்காங்க போல இருக்கு. ஹீரோவும் இவனுங்க அதைத்தான் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு தெரியாம அந்த சீடி எடுத்து இவரு மறைச்சு வச்சுக்கிறாரு. வந்தவனுங்களும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னது ஹீரோ கிட்ட எங்கன்னு கேட்க ஹீரோ தெரியாதுன்னு சொல்ல அவரை அடியடி நடிச்சு போட்டு அவனுங்க போயிட. இது தெரியாத ஹீரோயின்ல இந்த பாய் ஃப்ரெண்டோட டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அங்க ஹீரோவோட ட்ரெஸ் இருக்கிற பாக்ஸ் காலியா இருக்கு. இவங்களுக்கு பயமாயிடுது, ஹீரோ இங்கேருந்து போயிட்டானோ அப்படின்ட்டு. இல்ல இருக்காது, போயிருக்காது, அவன் என்ன விட்டு சொல்லாம கொள்ளாம போயிருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோட போன் அடிக்குது. இங்க ஹீரோ அடிபட்டு பார்த்துட்டு இருக்காரு, போன் தூரத்துல இருக்கு. அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அந்த போன் அட்டன் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. கரெக்டா போனை எடுக்கிறதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துடுறாரு. இங்க ஹீரோயின் தான் என்னாச்சுன்னு தெரியலையே, நிஜமா என்ன விட்டுட்டு போயிட்டான், அவன் எப்படி என்கிட்ட சொல்லாம போலாம். இல்ல இருக்காது
இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ஹீரோக்காக வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் சோகமாக ஆஃபீஸுக்கு வராங்க. வந்தால் அங்கே ஆஃபீஸ் இந்த நிலைமையில கிடக்குது. பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், ஹீரோயின் அந்த சிடி நம்மளோட சிடி அது எங்கே போச்சு அப்படின்ட்டு. ஐயோ ஆமால சிடி எங்கன்னு சொல்லிட்டு இவங்க சிடியை தேட ஆரம்பிக்க அங்கே ஒரு குரல் மிஸ்கிம் அப்படின்ட்டு ஓடி போய் பார்த்தா ஹீரோ தான் அடிப்பட்ட நிலைமையில ரத்தம் ஒழுங்கா படுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பதறி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு ஹீரோவை தூக்கிடு, என்னாச்சு யாடா இப்படி பண்ணா, இப்படி அடிபட்டிருக்க அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிக்க அவர் மறைச்சு வச்சிருந்த சிடி எடுத்து நம்மளோட அந்த ப்ராஜெக்ட் சிடி எதுவுமே ஆகலை, நான் காப்பாத்திட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயினா இந்த சிடியோட முக்கியம் எனக்கு நீ தான் முக்கியம், இதை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி அடி வாங்கியிருக்கா, ஐயோ ஹீரோவா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி இவங்க கதறியால ஹீரோனுக்கு ஹீரோ மேல இருக்கிற இந்த அக்கறை கவலையை பார்த்து பாய் ஃப்ரெண்டோட மூஞ்ச பாருங்களேன், சாவுடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்ததா அவ்வளோதான், ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் திட்டிகிட்டே இருக்காங்க, அவனுக்கு அடிச்சா இப்படியே அடியை வாங்கிட்டு இருப்ப, அங்கேருந்து ஓடி இருக்க வேண்டியதானே, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத என்னடா அப்படின்ட்டு ஹீரோக்குள்ள சந்தோஷம். ஹீரோனுக்கு இவரு மேலே இருக்கிற அக்கறை பார்த்துட்டு, மிஸ்கிம் உங்ககிட்ட நான் வாங்கின அடியை விடவா இந்த அடியெல்லாம் பலமாக வலிக்க போகுது, உங்ககிட்ட அடி வாங்கி யார் அடிச்சாலும் நான் தாங்கிக்கிற மாதிரி ஆயிட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு. இவங்கள இங்கே பாரு, நீ நேற்று வீட்டை விட்டு போகலான்னு தானே உன் லக்கேஜில் எடுத்துகிட்டு போனேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லாமல் அது எப்படி நீ விட்டு போகலாம் அப்படின்னு கேட்கவே இவரா ஃபேமிலி மெம்பரா, நம்ம 2 பேரும் ஃபேமிலி இல்லை ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு அதுக்கப்புறம் தான் ஆமால அப்படின்ட்டு தோணுது. உடனே ஆமா இவ்வளோ நாள் நம்ம ஒன்றா தங்கியிருக்கோம்ல அப்படின்னா நம்ம ஃபேமிலி தான், ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்துருக்குல்ல, இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாமல் போன எங்கே இருந்தாலும் தேடி வந்து ஒன்று அடிப்பேன் பாருன்னு சொல்லவே ஹீரோவில் சரி இனிமேல் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வருவேன் போதுமா அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க. பாய் ஃப்ரெண்டும் கூடவே வரான். இவனுக்கு இவங்க 2 பேரோட இந்த பாண்டம் பார்த்து ஒண்ணுமே சரியா படல, அது பிடிக்கவும் இல்லை. ஹீரோயின் கிட்ட நேரடியா அவனுக்கு எதுவும் சொல்லவே முடியல. இங்க ஹீரோயின் அடிபட்டு வந்திருக்க ஹீரோக்குல சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து ஊட்டியெல்லாம் விட்டு நல்லா பாத்துக்கிறாங்க. ஆள் வர குளிக்காத தலையும் பரட்டையுமா இருக்காரா, வா உனக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி நல்லா பாத்துக்கிறாங்க. ஹீரோவும் எவ்வளவு நாள் இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா அனுபவிச்சுக்கிறாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன்ட்டு இவங்க எங்கேயோ கிளம்புறாங்க. ஹீரோட தீவிரமான முகத்தை பார்த்துட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, இவ எங்கேயோ போகக்கூடாத இடத்துக்கு போறா போல இருக்கேன்னு சொல்லிட்டு, மிஸ்கிம் எங்கேயும் போயிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லி பார்க்குறாரு. ஹீரோயின் அதில் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல உள்ள போன்ட்டு எங்க வந்திருக்காங்க அந்த லேடி பாஸை பார்க்கறதுக்காக. இவங்களோட இந்த ப்ராஜெக்டை கெடுக்கிறதுக்கு கண்டிப்பா இவளை தவிர வேற ஆள் இல்லை, இவதான் இவளோட ஆட்கள் அனுப்பியிருக்கான்னு இவங்களோட டிசைனை திருடுறதுக்காக ஹீரோவும் அதனால தானே அடி வாங்கியிருக்கான். போயிட்டு அவகிட்ட கேட்டா அவளுமே ஆமா பாய் ஃப்ரெண்டை உங்ககிட்ட இருந்து வேலை இருக்க சொன்னேன், நீ கேட்கல, இப்போ அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான், இப்போ நீ எனக்கு எதிராக வேலையிலையும் மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிட்ட, ஸோ உன்னோட இந்த ப்ராஜெக்டை நீ எனக்கு கண்டினியூ பண்ணக்கூடாது, அதுலேருந்து விளைவிக்கணும், அப்படி இல்லைன்னா மறுபடியும் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பேன், அதனால ஹீரோக்கு தான் ஆபத்து அப்படின்ட்டு இவ இன்னும் நான் செய்யறத செய்வேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. ஹீரோயின் அதையும் கேட்டுட்டு சோகமா ஆஃபீஸ்க்கு வந்து அந்த டீம்மேட் கிட்ட இந்த நடந்த விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இந்த டீம்மேட்டும் முடிஞ்ச அளவுக்கு லேடி பாஸை திட்டி தள்ளுறா. ஹீரோயின்ல சரி ஓகே இந்த விஷயங்களை நீ ஹீரோ கிட்ட சொல்லிக்காதேன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வர இந்த பொண்ணை சொல்லாம இருப்பா. உடனே கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. ஹீரோவும் சரி நீங்க என்கிட்ட சொன்னதா ஹீரோயின் கிட்ட காட்டிக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர்லாம் அடுத்ததா நேரா அந்த இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரை பாக்குறதுக்காக போறாரு. இவர்கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கறத இப்போதைக்கு நமக்கு காமிக்கல. அவர்கிட்ட பேசிட்டு அடுத்ததான் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தா அந்த லேடி பாஸ் சொன்னால ஹீரோயின் உங்களோட இந்த வேலையை கண்டினியூ பண்ணாங்கன்னா ஹீரோவை ஏதாவது பண்ணிடுவேன், அவனுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஹீரோக்காக இந்த வேலை வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இந்த கம்பெனியை கலைச்சிடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹீரோல மிஸ்கிம் என்ன பண்றீங்க நீங்க, வாங்க என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாதீங்க வேணாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் ஹீரோ நீங்க பாரு உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா எனக்கு இந்த வேலை முக்கியம் இல்ல, உன்னோட சேஃப்டி தான் முக்கியம், நம்ம வேண்டாம் இதை விட்டுறலாம் அப்படின்டும் போது இவர் சொல்றாரு என்ன நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளவு அடிபட்டாலும் அதை நான் தாங்கிப்பேன். இப்ப அவளுக்கு பயந்து இப்ப நம்ம இதை விட்டோம்னா அவகிட்ட நம்ம தோத்த மாதிரி ஆயிடாது, அதோட நம்மளை நம்பி தானே பாய் ஃப்ரெண்டுமே அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாம் இதுல இறக்கிருக்கான், இப்ப நீங்க பாயத்துல விட்டீங்கன்னா அவனுக்கு நஷ்டம் ஆயிடும்ல, அவனுக்காக நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்காக யோசிங்க, அவங்களுக்காகவது நாம இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயின் இருக்க சோகத்துல ஹீரோட போயிட்டு நல்லா குடிச்சிட்டு மட்டாயிடுறாங்க. ஹீரோ தான் முதுகுல தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ உடஞ்ச கையோட ஹீரோனை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு கொடு நான் அவளை தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஹீரோ இல்லை வேணாம் அதை நானே பார்த்துக்கிறேன்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹீரோயினை படுக்க வச்சுட்டு வந்துவங்கிட்டேன். ஹீரோயினை பாய் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. மனசே இல்லாமல் அவங்கிட்ட சொல்கிறாருங்க பாரு நான் அவளை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீ அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும், இதுக்கு முன்னாடி அவளை கஷ்டப்படுத்தின மாதிரி ஏதாவது கஷ்டப்படுத்தினு வையன் அப்புறம் தேடி வந்து ஒன்று உதப்பேன், எனக்கு அவள் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம், அவளுக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு உன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் விரும்புகிறான்னா
நான் அவளை உனக்கே கொடுத்துட்றேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ட்டு இவர் போகிறதுன்னு முடிவெடுத்து தன்னோட முடிவை பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உன்னால் என்னோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிடுச்சு பாரு, என்னை இப்படியெல்லாம் புலம்ப வச்சிட்டல, ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு இவர் ஹீரோயினுக்கே தெரியாமல் அவங்கள விட்டு போகிறதுக்காக ஒரு முடிவெடுத்துற. அப்படியே அடுத்த நாள் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, அதுவும் இன்பகரமான அதிர்ச்சி. இவங்களுக்கு அந்த ஹவுஸ் ஓனரில் ஒரு அக்கௌண்ட் பாஸ்புக்கை கையில் கொடுத்து இதில் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தான், உங்களுக்கு நான் கடனாக கொடுக்குறேன், உங்களோட வேலைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. இவங்க 3 பேருக்குமா நம்பவே முடியல. அப்படியே வாயை பொழந்துடுறாங்க. ஹவுஸ் ஓனர் பையன்ல, எப்பா நீயாப்பா இது அவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணுவ காசு செலவழிக்கிறதுக்கு, நீயாப்பா அந்த காசு அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவரில் டே கடனை தாண்டா கொடுக்குறேன், ஏன்னா நான் இவங்கள நம்புறேன், அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் எல்லாம் பார்த்து காசு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம், அதை எப்படி எந்த நேரத்தில் செலவழிக்கணும் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த காசை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த காசை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் கூட இந்த காசு இந்த நேரத்தில் எவ்வளோ முக்கியம் இல்லையா, கரெக்டான நேரத்தில் உதவி பண்ண அந்த ஹவுஸ் ஓனருக்கு கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றோன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த காசை வாங்கிட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தால் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே ஃப்ளவர் பொக்கேஸாக இருக்குது, ஹீரோனோட பேருக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. யார் இதில் அனுப்பியிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உட்காந்து அந்த ஃப்ளவர் பொக்கையை பார்த்துட்டு இருக்க. அனுப்புனது யார்? அந்த கேங்ஸ்டர். ஹீரோனுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு லேடி பாஸில் தொந்தரவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டிட்டாங்கல்ல, இனிமே ஹீரோயினை பார்க்க வேணாம் பேச வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. கடைசியாக ஹீரோனுக்காக அவ்வளோ ஃப்ளவர் பொக்கேஸ் அனுப்பி வச்சுட்டு அவர் மனசில் இருந்த ஹீரோயின் மேலான காதலையும் அங்கே இறக்கி வச்சுட்டு அழுதுட்டு இவர் அசிஸ்டண்டோட அங்கேருந்து போயிட ஹீரோயின் இந்த வேலையில் எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது இவங்க கைக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட ஃபுல் முயற்சியும் போடுறாங்க. ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக எல்லா உதவியையும் அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே இவங்களோட அந்த ப்ராஜெக்ட் டிசைனும் மொத்தமாக ரெடி ஆயிடுச்சு. போயிட்டு சப்மிட் பண்ணுற நாளும் வருது. அந்த மால் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸு இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அந்த ஹீரோனோட அப்பாவோட ஃப்ரெண்டு இவங்களோட பழைய சிஇஓ அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் போயிட்டு கான்ஃபிடண்ட்டாக அவங்களோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதோட பாய் ஃப்ரெண்டோட அந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் அது கூட சக்ஸஸ் ஆயிடுச்சுல, ஒரு பிரேக்குக்கு அப்புறம் தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயினில் டென்ஷனாக இருக்காங்க, கிடைக்கணும் அப்படின்ட்டு. பிரேக் முடிஞ்சு அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் பயங்கர நர்வஸாக இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஹீரோ தான் ஹீரோனோட கையை பிடிச்சி ஒன்றாக தைரியமாருன்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்கிறாரு. இவங்க இவ்வளோ நாள் பட்ட இந்த கஷ்டத்துக்கு பலனா இவங்களோட இந்த டிசைனை அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் அவங்களுக்கு பலன் கொடுத்துருச்சுல. லேடி பாஸும் இதே மால் ப்ராஜெக்ட் தானே அவள் டிசைன் சப்மிட் பண்ணியிருந்திருப்பா, பட் அவர் ரிஜெக்ட் ஆகிட்டா, ஹீரோயின் செலக்ட் ஆகிட்டாங்கல்ல. ஸோ ஹீரோட சந்தோஷத்தை பார்த்துட்டு அவகிட்ட தோத்துட்டோமேன்ட்டு இவளுக்கும் இருக்குது. பட் இப்படி ஹீரோயினோட இந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு ஹீரோ அங்கேருந்து ஹீரோயின் கவனிக்காத மாதிரி மெதுவாக வெளியே வந்துடுறாரு. இதை பாய் ஃப்ரெண்ட் பார்க்குறான். இப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு ஹீரோயின் சந்தோஷத்தில் சுற்றி இருக்கிற எதுவும் தெரியாமல் வெளியே வர ஹீரோவோட அப்பாவோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் வராரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு ஆமாம் ஹீரோ எங்கே அங்கே தானே இருந்தா இப்போ காணாமே அப்படின்ட்டு ஹீரோவை கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பார்க்குறாங்க, பக்கத்தில் ஹீரோ இல்லை. ஆமாம்ல இங்கே இந்த ஹீரோ எங்கே போனான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க, காணோம். ஒருவேளை வெளியே போயிருப்பான்னு சொல்லிட்டு குடுன்னு வெளியே வராங்க. இந்த இடத்த சுற்றி எங்கேயுமே ஹீரோ இல்லை, எங்கே போயிட்டான் ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பானு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. அங்கே அந்த பாய் ஃப்ரெண்டில் இல்லை அவன் போயிட்டான் இனிமேல் வரமாட்டான் அப்படின்ட்டு உண்மையை சொல்லிவிட ஹீரோயினா போயிட்டானா அது எப்படி என்ன விட்டுட்டு அவன் போவான், இல்லை இருக்காது வீட்டில் தான் இருப்பான்ட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எங்கே ஹீரோ தான் இல்லையா, அவரோட திங்ஸ் எதுவும் இல்லை, நிஜமாவே என்ன விட்டு போயிட்டியா, ஏன் போனேன் அப்படின்ட்டு பின்னாடி பாய் ஃப்ரெண்டு வந்தால வந்துட்டு ஹீரோயினுக்கு பாரு நான் சொல்கிறது கேள்வி இதை சொல்ல வரான். ஹீரோயினில் எங்கே பாரு ஹீரோவை எனக்கு திருப்பி கண்டுபிடிச்சி கூட, அவன் இல்லாமல் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, அதுவும் அவன் தனியாக வெளியே போய் என்ன பண்ணுவான், என்னால் தான் அவனை நல்லா பார்த்துக்க முடியும், நான் இல்லாமல் அவனால் ஒரு வேளை சாப்பாடு கூட தனியாக ஏர்ன் பண்ணி சாப்பிட முடியாது தெரியுமா, அவன் கஷ்டப்படுவான், அவன் இல்லாமல் நானுமே என்ன பண்ணுவேன், அவன் இல்லாமல் நான் இல்லவே இல்லை, ப்ளீஸ் எப்படியாவது அவனை எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் படுற இந்த கஷ்டம், அவங்க சொல்கிற இந்த வார்த்தைகள், அவங்களோட இந்த அழுகை எல்லாத்தையுமே பார்த்து புரிஞ்சிருது. ஹீரோயினோட மனசில் இருக்கிறது ஹீரோ தான், இவனுக்கு இவங்களோட மனசில் இடமே இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டவன் அப்படியே மெதுவாக அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துட ஹீரோயின் அழுறாங்க அப்படி அழுறாங்க. விட்டுட்டு போயிட்ட ஹீரோவை நினச்சி என்னால் தான் நான் தான் அவனை கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுட்டேன், அதனால தான் அவன் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து ஒவ்வொன்று அழுதுட்டு இருக்க. போன ஹீரோ போனதான் அவர் எங்கே போனார் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. அடுத்ததா இந்த கேங்ஸ்டர் இருக்கார்ல அவர் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போலீஸில் சரண்டர் ஆக போகிறேன் அப்படின்ட்டு போலீஸில் போய் சரண்டர் ஆகிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் அவர் செஞ்ச தப்புக்கள் லிஸ்ட்டில் இந்த லேடி பாஸோட பேர் வரும் தானே. போலீஸ் வந்து அவளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினை ஹவுஸ் ஓனர்ஸ் கூப்பிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் முன்னாடி இருந்த அந்த வீட்டில் வேற ஒருத்தன் குடியிருந்தாங்களா அவங்க காலி பண்ணிட்டு போகிறாங்களாம்.
வேணா மறுபடியும் நீ அந்த வீட்டுக்கு குடி வந்துடு அப்படின்ட்டு அவங்களோட பழைய வீட ஹீரோயினுக்கு மறுபடியும் திருப்பி கொடுத்துறாங்க. இதோட கூடவே ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தனியா மீட் பண்ணி வர சொல்லி அவங்களோட பிசினஸோட ஹீரோயினோட அந்த சின்ன கம்பெனியையும் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்களா. கொலாபரேஷன் மாதிரி ஆஃபர் கொடுக்குறாரு. ஹீரோனுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா அவங்க இப்பதான் சின்னதா ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி கூட ஒரு கொலாபரேஷன் கிடைச்சிச்சுன்னா இவங்களோட முன்னேற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. ஸோ சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காப்பியூர் சொல்றாரு, அம்மா நீ தனியா வந்திருக்கே, ஹீரோ எங்க அப்படின்ட்டு. இவர் ஏன் ஹீரோ பத்தி இது கேட்கறேன்னு கேட்டா, அவன் தான் திடீர்னு என்ன ஒரு நாள் பார்க்க வந்து ஹீரோனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அதனால தான் நான் உன்னை இப்ப கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அன்னைக்கு ஹீரோ இவரை பாக்குறதுக்காக போயிருப்பார்ல, ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அவரை பார்க்க போயிட்டு கேட்டிருந்திருக்காரு. ஸோ இப்ப இருந்த உண்மையை சொல்லவே ஹீரோனுக்கா இதெல்லாம் நல்லது பண்ணிட்டு இவன் எங்க போனா தெரியலேன்ட்டு இவங்க போற இடத்துல எல்லாம் எங்கேயாவது ஹீரோ கண்ணில் பற்ற மாட்டான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. இப்படி இவங்க போன ஒரு இடத்துல ஹீரோவும் இருக்காரு. கையில கேமராவோட அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரேண்டமா போட்டோ எடுத்துட்டு சுத்தி இருக்காரு. அப்படி அவர் இருக்கிறத ஹீரோயின் பார்க்கல, ஹீரோயின் போறதை ஹீரோ பார்க்கல. அப்படி அடுத்ததா இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டான். ஹீரோன் கிட்ட குட் பை சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கான். ஹீரோவை எப்படியாவது சீக்கிரம் தேடி கண்டுபிடினா அவனோட நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இவனும் ஹீரோனுக்கு லாஸ்டா ஒரு குட் பையை போட்டுட்டு அவனும் கிளம்பிட. அப்படி இவங்க உட்கார்ந்து இருக்கிற அதே ரெஸ்டாரண்ட்ல ஒரே இருக்கிற பக்கத்து டேபிள்ல ஒரு மேகசின் விரிஞ்ச நிலைமையில இருக்கு. பெஸ்ட் போட்டோ ஆஃப் த இயர் அப்படின்ட்டு போட்டு ஒரு போட்டோவை போட்டு போட்டோ எடுத்த போட்டோகிராஃபரோட பேரும் போட்டோவும் அதுல இருக்கு. வேற யாரு? ஹீரோ. அப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோவோட அப்பா ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஹீரோ அவங்க அம்மாவோட போயிட்டு ரிலீஸ் ஆகி வர அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஹீரோ அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. திடீர்னு என்னமோ தோணவரை பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அங்க ஹீரோயின் லுக்க பாருங்களேன், ஆளை மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்காங்கன்ட்டு இவருமே பார்த்துட்டு ஹீரோயின் நீங்களா, நீங்க எப்படிங்க வந்தீங்கிற மாதிரி இவர் முழிச்சு நின்றுட்டு இருக்க. பக்கத்துல அந்த ஹீரோயின்ல கையை நீட்டி சரி குடு அப்படிங்கிறாங்க. இவரு கையில சாப்பிட்றதுக்கான பொருள் இதை வச்சிருக்காரு. பசிக்குதா, சாப்பிட வேணுமான்னு சொல்லிட்டு கையில இருக்கிறத அவங்களோட கையில வைக்க அவங்க தட்டி விட்டுட்டு என்னோட வீட்டுல அவ்வளவு நாள் சும்மா இருந்தல, என்னைக்காவது வாடகை கொடுத்த எங்க அதை கொடு அப்படின்ட்டு கேட்க, அந்த காசை கேட்டா இவ்வளவு தூரம் வந்தீங்க, என்கிட்ட காசுலாம் இல்ல அப்படிங்கவே இவங்க எல்லாம் காசு இல்லையா? அப்ப சரி, நம்மளோட வீடு அதே பழைய வீடு இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூமோட ரெடியா இருக்கு, எப்போ நம்மளோட வீட்டுக்கு வர அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவா ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மைண்ட்ல ஏத்திக்காம நான் இதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சவரு மிஸ் கிம் அப்படின்ட்டு இவர் அப்படியே வாய் புலந்துட்டு நிக்க, ஹீரோயின்ல வரலன்னா போ உன்னோட இஷ்டம் அப்படின்ட்டு இவங்களை முறுக்கிட்டு அப்படியே நடந்துட. இவருக்கு அதுக்கப்புறம் தான் மண்டையில பல்ப் எரியுது. ஓ, ஹீரோயின் சூஸ் பண்ணது என்னத்தான் பாய் ஃப்ரெண்டா இல்ல, ஹை ஜாலி அப்படின்ட்டு மிஸ்கிம் போகாதீங்கன்னா உடனே இவங்களோட கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு வேறு பின்னாடி வர. ஹீரோயின்ல எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம என்ன விட்டு போகணும்னு முடிவு பண்ணிருப்பாடா, நீ இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன், எதுக்குடா என்ன விட்டு போகன்னு சொல்லிட்டு அடியே நடிக்க. அதனடா மிஸ்கிம் இப்போ வேணா மிஸ்கிம் தான் சொல்லுவியா, ஒழுங்கா அழகா செல்லம்மா பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் அப்படிங்கவே இவர்ல அப்படியே உருகியே போயிடுறாரு. அப்படியே லவ்வோட ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் இவர் இவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டதை கேட்ட ஹீரோனுக்கும் அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமா வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு வராங்க. அவங்களோட அந்த புது லுக்கெல்லாம் அப்படியே ஹீரோ அழகா சுத்தி காமிக்கிறாங்க. இவரும் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு இனிமே மிஸ்கிம் எங்கேயோ அங்கதான் நானும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா ஹாப்பியா அவங்களோட புது வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்க. அப்படியே இவங்களோட அந்த ப்ராஜெக்டுக்கான அந்த மாலும் கட்டி முடிச்சுட்டாங்க. இது ஃபேமிலிக்கான மால் தானே. அதுல அந்த மால்ல ஒரு ஃபேமிலி போட்டோவா ஹீரோவோட அப்பா அம்மா, ஹீரோயின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இவங்க 4 பேருமா ஒரு ஃபேமிலியா நிக்கிற இவங்களோட ஃபேமிலி போட்டோவும் என்ட்ரன்ஸ்ல பெருசா மாட்டியிருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல ஹாப்பி எண்டிங்கா இந்த மிஸ் கிம்ஸ் $1 மில்லியன் கெஸ்ட் கொரியன் டிராமாவும் முடியுது. அடுத்ததா இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டிராமாவை எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரிலைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.